நேயர்களுக்கு இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் அநேக காரியங்களை நாம் கற்று வருகிறோம். கடந்த வாரத்தில் குறிப்பாய் கிறிஸ்துவை சர்வ வியாபகர் என்றும் நாம் அறிந்து கொண்டோம். சர்வ வியாபகர் என்றால் அவர் எங்கும் எதிலும் வாசம் செய்கிற உன்னத தேவன் என்றும், அவர் சகல அதிகாரங்களை படைத்த தேவன் என்றும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினவர். இவ்வளவு அதிகாரங்களை கொண்ட தேவனாய் இருந்தும் அவர் மனுஷனாய் இந்த உலகத்தில் பிறந்து தரை மட்டும் தன்னை தாழ்த்தினார். கிறிஸ்துவின் மனுஷிகம் வெளிப்பட்டதினால்தான் மனுஷனாகிய நமக்கு கிருபை கிடைத்தது என்ற தெளிவான சத்தியத்தை கடந்த வாரம் கேட்டு அறிந்து கொண்டோம். இப்பொழுதும் தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் எழுதின வேதாகம துணுக்கு செய்திகள் என்ற புத்தகத்தின் மூலம் ஒரு காணொளியை பார்க்கலாம் வாங்க. தாவீது கொன்ற கோலியாத் 6 முழமும் 1 சாண் உயரமுடையவன் என குறிக்கப்பட்டுள்ளது அல்லவா? இதில் முழம் என்பது 45 சென்டிமீட்டர் நீளம் ஆகும். 1 சாண் என்பதற்கு 20 சென்டிமீட்டர் நீளமாகும் என்றால் கோலியாத்தின் உயரம் 290 சென்டிமீட்டர், அதாவது 9 அடி 8 அங்குலம். என்னர்களே, இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு புதிய தேவ செய்தியோடு தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க தாமதமின்றி செய்தி வேளைக்குள் செல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது இயேசு கிறிஸ்துவை குறித்து பல பிரமிப்பூட்டக்கூடிய செய்திகளை ஒன்றொன்னா தியானித்து கொண்டு வருகிறோம். மேலோட்டமாக பார்த்தா அது சாதாரண விஷயம் போல தெரியும். ஆனால் உண்மையில் இயேசுவை பற்றி சொல்லப்படுகிற எல்லாமே பிரமிப்பான காரியங்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி நடக்கும்? நமக்கு நினச்சி பார்க்க முடியாத மாதிரியான காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அதனால்தான் அதை கிருபை என்ற வார்த்தையில் நம்ம சொல்லுகிறோம். கிருபை என்ற வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் அதிகமாய் புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை. எல்லாம் கர்த்தருடைய கிருபைங்க, கர்த்தருடைய கிருபையினாலே அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த கிருபை என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகுதியில்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய நன்மை, அதுக்கு பேர் தான் கிருபை என்று சொல்லலாம். நமக்கு இதை பெறுகிற அளவுக்கு தான் ஒரு தகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உண்டான காரியத்தை கொடுத்தீங்கன்னா அது பேர் இரக்கம். ஆனால் எனக்கு ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியே இல்லை, அது அவ்வளோ பெருசு, அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் கிருபை. சின்ன உதாரணம் சொன்னால், ஒருவர் உங்களிடத்துல ஒரு யாசகம் கேட்கிறார். ஒரு பிச்சைக்காரர் பிச்சை கேட்கிறார். அம்மா ஏதாவது கொடுங்க, ஒரு 10 ரூபா நீங்கள் கொடுக்கலாம், அல்லது ஒரு 100 ரூபா கொடுக்கலாம், 200 ரூபா கூட கொடுக்கலாம், அதெல்லாம் இரக்கத்தில் வரும். ஆனால் நீங்கள் அப்படி செய்யாமல் அவனை கூப்பிட்டு அவனை நல்லா குளிப்பாட்டி சாப்பாடெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நீ இருந்துக்கப்பான்னு வீட்டை பேரை அவன் பேரில் மாற்றி கொடுத்து அவனை ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் உங்ககிட்ட சும்மா தான் கேட்டான். அப்படி கொடுத்தீங்கன்னா அதை கற்பனை பண்ண முடியுமா? யாராவது செய்வாங்களா அப்படி? அப்போ அதுக்கு பேர் தான் நமக்கு கிரகிக்க முடியாத இரக்கம் இருக்குது பாருங்கள், அந்த இரக்கத்துக்கு பேர் தான் கிருபை என்பது. அப்போ கர்த்தர் தம்முடைய கிருபையினால தான் இவைகளை எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு சாத்தியமாக்கினார். நான் யார்? எனக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியம் என்ன? அவர் யாரையாவது பிடிச்சி நீ போ, எவ்வளோ தேவதூதர் இருக்கிறாங்க, நீ போயா மனுஷனா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். அல்லது ஆடுகள் மாடுகள் எல்லாம் இருக்குதே, அவைகளுடைய ரத்தம் தானே சிந்தப்படுது, கடைசி வரைக்கும் அப்படியே அவைகளே பலிப்பொருளாக இருக்கட்டும்னு சொல்லியிருக்கலாம். அவரே இறங்கி இரத்தத்தை சிந்தி மனதிலே துரோகிகளான இருந்த நம்மை
தம்முடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தி அவருடைய வரங்களை தந்து, வல்லமையை தந்து, நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம் என்கிற வாக்குத்தத்தத்தை தந்து, எல்லாவற்றுக்கும் மேலே நம்ம கூடவே இருப்பேன் என்று வாக்கும் கொடுத்து, இதுக்கு வேறு என்ன பேர் சொல்ல முடியும்? அதுதான் கிருபை. அப்போ கர்த்தத்துவத்தின் காரியங்களை, கிறிஸ்துவனுடைய காரியங்களை யோசித்து பார்க்கும்போது அவரை குறித்த காரியங்கள் நமக்கு ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணுகிறது. அப்போ அந்த பிரமிப்பில் தான் நம்ம நிறைய விஷயங்களை தியானிச்சுக்கிட்டே வர்றோம். அப்போ அதில் ஒன்று பாருங்கள், உலகத்தில் நடந்த நிகழ்வுகளிலேயே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு க்ரௌன் மாதிரி இருக்கிற ஒரு சம்பவம் என்னென்னா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் வானத்தையும் பூமியும் துறந்து பூமிக்கு வந்து மனுஷனாக நம்மை போல மாறி நம் நடுவிலே வாசம் செய்தார். இதை நம்மால் விளங்கி கொள்ளவே முடியல. அவர் நினச்சிருந்தா ஒரு வார்த்தையில் கட்டளை போட முடியும். ஆனால் அவரோ அப்படி செய்யாமல் தானே இறங்கி வந்து நம் நடுவிலே வாசம் பண்ணினார். உலகத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, உலக போர்கள் நடந்திருக்கிறது, பல அதிசயமான காரியங்கள் எல்லாம் உலகத்தில் நடந்திருக்கு. ஆனால் உலகத்தில் நடந்ததிலேயே நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், தேவன் மனிதனாய் பூமியில் வந்து பிறந்தது தான். பிறந்தது மாத்திரமல்ல, அவர் நம் நடுவிலே 33 வருஷம் நம்ம போலவே தங்கிவிட்டார். அவர் எந்த இடத்திலும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல், ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இருப்பான், ஒரு தேவனோடு கூட நெருங்கினவன் அவன் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துவான், எந்த அளவுக்கு அவன் இருப்பான் என்பதை போல அவர் அப்படியே நம்மை போல வாழ்ந்து காண்பித்தார். அதான் ஒரு பெரிய கிருபை. அவர் தன்னை மனுஷன் என்று அடையாளப்படுத்தி கொண்டார். ஏன் அவர் பூமிக்கு மனுஷனாக இறங்கி வரணும்? மாத்திரமல்ல, அவர் 33 வருஷமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர் தன்னை மனுஷன் 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 என்று ஏன் பலமாக ரூபிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம் இருக்கிறது. அதைத்தான் நம்ம இனிமேல் போகிற போக்கில் ஆழமாக தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இயேசு இந்த உலகத்தில் மனுஷன் போல இருந்தார் என்பதற்கான நிறைய சாட்சிகளை, சான்றுகளை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு தன்னை குறித்து அடையாளப்படுத்தி சொல்லும்போது கூட நமக்கு தெரியும் அவர் தேவகுமாரன், அப்படி தானே? அவர் ஒரே பேரான அவருடைய குமாரன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? தேவனுடைய குமாரன், தேவகுமாரனாகிய இயேசு, அப்படி தானே சொல்லணும். ஆனால் இயேசு கூட்டத்தில் கேட்டால் அவர் சொல்லுவார் மனுஷகுமாரன் என்பார். நான் மனுஷர்கள் எப்படி பிறக்கிறாங்களோ மனுஷகுமாரன், ஏன்னா இப்போ நான் மாம்சத்தை அடைந்திருக்கிறேன், அப்போ மனுஷர்களில் ஒருவன் நான், அப்படி தான் சொல்லுவார் எல்லா இடத்துலையும். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்களேன், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை, மனுஷகுமாரன் போகிறார், மனுஷகுமாரன் பேசுகிறார்னு தன்னை மனுஷன் என்று நிரூபித்து காண்பிக்கிறதுல தான் அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். அது ஏன் அப்படிங்கிறது தான் பின்னால் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம முதல்ல பார்க்குற காரியம் பாருங்கள், கர்த்தர் மனிதனானார் என்பது தான் உலகத்தில் நடந்ததிலேயே எந்த நிகழ்ச்சியோடு ஒப்பிட முடியாத ஒரு பெரிய நிகழ்ச்சி. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தைன்னு கேட்டால் ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே என்ற வார்த்தையில் என்ன வந்துடுது அப்படின்னு கேட்டால், அந்த சொற்றொடரில், பதத்தில் எல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்னால், பூமி உண்டாகலை, சர்வ சேனைகள் உண்டாகலை, வானம் உண்டாகலை, எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால் பிகினிங், ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை என்னாச்சான்? யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இதுதான் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய நிகழ்வு. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். மனிதர்களுக்கு நடுவில் மனிதன் போல் அவர் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை நம்ம கண்டோம். பரலோகத்திலேயே விசேஷமாக இருக்கிற தேவதூதர்கள் நடுவிலே உயர்த்தப்பட்டிருக்கிற கர்த்தர் நம்ம நடுவில் தம்முடைய மகிமையை குறைச்சிட்டு நம்ம கூடவே ஒரு மனுஷன் மாதிரி உட்கார்ந்துருந்தார். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அவ்வளோ மகிமை. ஆனால் அந்த மகிமை அவருக்கு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் அதை உணர முடிந்தது ஒழிய, மற்றவருடைய பார்வையில்
அவர் ஒரு சாதாரண மனிதன் போல இருந்தார். ஒரு சாதாரண ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, மனிதர்கள் போலவே நடந்து, மனிதர்கள் போலவே பேசி, அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. பிலிப்பியருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இதே காரியத்தை பற்றி சொல்லும்போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ, பிதா எப்படி இருக்கிறாரோ அவருடைய ரூபமாகவே இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், நான் உங்களுக்கு சமமாக இருக்கேன், நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, இதை யாரும் அவரை கம்பல் பண்ணலை, அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, மனுஷரில் கூட அவர் ராஜாவாக கூட வந்திருக்கலாம்ல, ஒரு பெரிய வியாபாரியின் மகனாக வந்திருக்கலாம், ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வைர வியாபாரியினுடைய பிள்ளையாக வந்திருக்கலாம். அவர் அதுலேயும் இருக்கிறதுலே கீழ்மட்டமான இடத்துல அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயல்லையே எவ்வளோ சாயல் இருக்குது. ராஜா மாதிரி ஒரு சாயல் இருக்குது, வியாபாரி மாதிரி ஒன்று இருக்குது, பணக்காரனாக ஒன்று இருக்குது, அதிகாரத்தில் உள்ளவனாக இருக்கிறான் மனுஷன். இதுக்கு நடுவில் அடிமையாக இருக்கிற மனுஷனுடைய சாயல் இருக்குது பாருங்கள். அந்த சாயலை இயேசு எடுத்துக்கொண்டு நன்னடுவிலே மனிதன் போல் அவர் வாழ்ந்து காண்பித்தார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 3:16 இதை குறித்த காரியம் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. இதை ஒரு ரகசியம்னே சொல்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், அவர் மனுஷனாக வந்ததற்கும், ஒவ்வொரு இடத்திலும் தன்னை அவர் மனுஷனாக நிரூபித்து காண்பித்ததற்கும், தன்னை மனுஷகுமாரன் என்று அழுத்தி அழுத்தி சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டதற்கும் பின்னால் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. தேவ பக்திக்குரிய இந்த ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சரியமா! இவ்வளோ வல்லமை உள்ள தேவன் அவர் இந்த உலகத்துக்கு வந்ததும், உலகத்தில் இருக்கிறதுலேயே மனுஷன் போல, அதிலும் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற மனுஷன் போல தன்னை மாற்றிக்கொண்டு எல்லா விதத்திலும் மனுஷனாகவே வாழ்ந்து காண்பித்து, நான் ஒரு மனுஷன்தான், மனுஷன் போல இருந்து அந்த வாழ்க்கையை ஜெயித்து காட்டிவிட்டேன் என்று காட்டினார். அதுக்கு பின்னால் தான் ஒரு தேவ ரகசியம் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய அந்த மனுஷீகம் எப்படிலாம் இருக்குது பாருங்களேன். அவர் இந்த உலகத்துக்கு வந்தது கூட ஒரு தேவ அவதாரங்கள் வருவதாக சில புராணங்கள், இதிகாசங்கள், சில திரைப்படங்கள் எல்லாம் காமிக்கும்போது டம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும், அப்படியே குதிச்சுடுவார். அப்படியெல்லாம் வரல இயேசு. ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு என்ன மாதிரி வருவானோ அதே பாதை அவர் தேர்ந்தெடுத்தார். ஒரு ஸ்திரீ இடத்துலேருந்து தான் எல்லா மனிதனும் பிறந்திருக்கிறார்கள். ஸ்திரீ யாருமே வேறு எந்த விதத்திலும் அவர்கள் பிறக்கவில்லை. அப்போ ஒரு ஸ்திரீ இடத்திலே பிறந்து மனிதர்கள் வெளிப்படுவதைப் போல இயேசுவும் ஒரு ஸ்திரீ இடத்திலே மகனாக பிறந்தார். ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, புருஷ சம்பந்தம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயின் வழியாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டார். மற்ற எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா, ஏன் புருஷ சம்பந்தம் இல்லாமல் வந்தார் அப்படின்னு கேட்டால், இயேசு பாவம் இல்லாதவராக இந்த உலகத்தில் ஜீவித்து காண்பிக்கணும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று. அப்போ எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ம பாவம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு பாவமே செய்யாமல் இருந்தால் கூட ஒரு மனுஷன் உலகத்தில் பிறக்கும்போதே ஜென்ம பாவம் என்று ஒரு பாவத்தில் பிறக்கிறான். அப்போ இயேசு பாவத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியாது. பாவத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் பாவத்தை ஜெயிக்க முடியாது. பாவத்தை ஜெயிக்கணும்னா எனக்குள்ளே பாவம் இருந்து கொண்டு நான் எப்படி பாவத்தை வெற்றி கொள்வது? அப்போ பாவத்தை ஜெயிக்கணும். அதற்காக இயேசு பாவமான வழியிலே வராமல் பரிசுத்தமான ஒரு வழியிலே அவர் வெளிப்பட்டார். ஆனால் அதுக்காக வேறு எந்த சட்டங்களையும் அவர் அங்கே வளைக்கவில்லை. அவர் ஒரு ஸ்திரீ இடத்திலே மனிதனாக பிறந்தார். 10 மாதம் ஒரு கர்ப்பத்தில் இருந்து ஒரு பெண்ணிடத்திலிருந்து மாம்சத்தை பெற்றுக்கொண்டு வந்து உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நம்முடைய மாம்சம் முழுவதும் ஒரு பெண்ணிடத்திலிருந்து தான் பெறப்பட்டிருக்கிறது.
அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு வயிற்றில் இருந்து அங்கே தான் ப்ராசஸிங் ஆகி ஒரு ஸ்திரீயினுடைய கர்ப்பத்திலிருந்து தான் நம்ம நம்முடைய சரீரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த உடம்புக்குள்ளே தான் எடுத்தது. அதே மாதிரி தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பொழுது ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்திலே வெளிப்பட்டு ஒரு மனிதன் எப்படி பிறப்பானோ அதே போல் அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். ஆனால் அந்த உலகத்தில் அவர் பாவமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு காரியம் நடைபெற்றது. அவர் புருஷ சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஸ்திரீ இடத்திலே அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பை குறித்து வேதம் அவர் வர்றதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறது. ஒரு ஸ்திரீ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாவது ஆச்சரியம் அல்ல, ஆனால் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவது ஆச்சரியம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார். அடுத்த ஒரு காரியம் பார்க்குறோம். அவர் இந்த உலகத்தில் வந்தபோது, இயேசுவை பற்றி தான் நம்ம நிறைய விஷயம் பார்க்குறோம். அவர் இந்த உலகத்தில் வந்தபோது இஸ்ரவேல் சந்ததியிலே பிறந்தார். ஏதாவது ஒரு சந்ததியெல்லாம் பிறக்கணும். அவர் பிறந்தது இஸ்ரவேலர்களுடைய சந்ததியிலே பிறந்தார். வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனம், ரோமருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள். இந்த வசனங்களை படித்து பார்த்தா இயேசு இஸ்ரவேல் என்ற ஒரு கோத்திரம், ஒரு இனம், அவர்கள் நடுவில் இருக்கிற ஒரு பெண்ணிடத்தில் அவர் தன்னை மனிதனாக வெளிப்படுத்தி வெளியே வந்தார். வேதத்தில் தான் சொல்லியிருக்கு. பார்க்குறோம். அப்போஸ்தலர் 13:23 அவனுடைய சந்ததியிலே, யார்? ஆபிரகாமுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலில் இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இஸ்ரவேலில் இயேசுவை இரட்சகராக அவர் வெளிப்படுத்த பண்ணினார். ரோமர் 1வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களும் இதை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஒரு விஷயம் நீங்கள் கவனிங்க. ஒரு வசனம் சொல்லும்போது நீங்கள் பைபிள் எடுத்து அந்த வசனத்தை நீங்களும் வாசித்து பார்க்கணும். அப்படியே அப்படி பார்த்துக்கிட்டே இருந்து சொல்ல சொல்ல அப்படியான்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்களும் படித்து பார்த்தீங்கன்னா தான் நிறையா காரியங்களை நீங்களும் கிரகித்து கொள்ள முடியும். ரோமருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த வேதாகமங்களிலே முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். மாம்சத்தின்படி மனுஷகுமாரனா வரும்பொழுது தாவீதின் சந்ததியிலே பிறந்தார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, ஆவியானவருடைய அபிஷேகத்தின்படி அவர் தேவனுடைய குமாரன் என்று அடையாளமிடப்பட்டார். மரித்து உயிர்த்த போது தேவகுமாரன் என்று அங்கீகரிக்கப்பட்டு விட்டார். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த இடத்த நம்ம எடுத்து பார்த்தா அவர் இஸ்ரவேல் கோத்திரத்தில் தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறந்தார். அவர் இந்த வம்சத்திலெல்லாம் பிறக்க வேண்டும் என்று அவர் பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. நிறைய தீர்க்க தரிசனங்கள் இயேசு பிறப்பதற்கு முன்னால் அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஒரு காரியம் சொல்லணும்னா, எந்த தீர்க்கதரிசியும் இயேசுவை பற்றி சொல்லாமல் தீர்க்க தரிசனம் உரைக்கவே இல்லை. எல்லா தீர்க்க தரிசனங்களுடைய மைய கருத்து இயேசு கிறிஸ்துவாகவே இருந்தது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். ஏசாயாவில் பார்த்தா கிறிஸ்து இருப்பார், எசேக்கியேலுடைய நூலில் பார்த்தா கிறிஸ்து இருப்பார், எரேமியாவில் பார்த்தா இருப்பார். எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி, ஏன் அவர் இஸ்ரவேல் சந்ததியை ஏன் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தா, நான் ஏற்கனவே ஒரு காரியத்தை சொன்னேன். அவர் மனுஷனாக வெளிப்படணும். ஆனால் ஒரு மனுஷன் உலகத்தில் வந்து பிறந்தாலே ஜென்ம பாவம் என்ற ஒரு பாவம் அவனோடு கூட சேர்ந்தே பிறந்து விடுகிறது. பிறந்த குழந்தை தான் பிறக்கும்போதே பாவத்தோடு பிறக்குது. கர்த்தர் இந்த உலகத்தில் பிறக்கணும், பாவத்தை அவாய்ட் பண்ணிட்டு பிறக்கணும். அதற்காகத்தான் அவர் நிறைய காரியங்களை பார்த்து 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 நிறைவேற்றுகிறார். புருஷ சம்பந்தம் இல்லாமல் பிறக்கும் பொழுது இயற்கையாய் பிறக்கிற ஒரு மனிதன் ஜென்ம பாவத்தோடு பிறக்கிறானே, அந்த பாவம் அவாய்ட் ஆயிடுது, போயிடுது, ஃபில்டர் ஆயிடுது.
ரெண்டாவது பாருங்க, அவர் உலகத்தில் எத்தனையோ கோத்திரங்கள் எத்தனையோ ஜாதிகள் இருந்த போதிலும் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஏன் பிறந்தார்னா, அவர் பிறப்பதற்காகவே இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை கர்த்தர் பல 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நாம் இது வழியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா உலகத்தில் இஸ்ரவேலர்கள் அழைக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த ஜனங்கள் முழுவதும் ஏகமாய் பாவம் செய்து கர்த்தருக்கு தூரமாக கடந்து போயிட்டாங்க. பாவம் உள்ளே பிரவேசித்த பொழுது கடவுள் என்கிற ஒரு கான்செப்டே மறந்துட்டாங்க. அவனவன் தன்னுடைய மனம் போன போக்கிலே இருந்தான். அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு கடவுளை பற்றி யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு பிறகு அவர்கள் பாவம் செய்து தங்களுடைய மனம் போனபடி வாழ்ந்து உலகத்தையே கெடுத்து குட்டிச்சோராக வச்சிருந்த போது கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை அழிக்க சித்தம் கொண்டார். எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை மாத்திரம் இந்த பூமியில் நம்ம விட்டு வைக்கணும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டு யார் அப்படி இருக்கிறா அப்படின்னு பார்த்தார். பார்த்த பொழுது எல்லாம் அவனவன் மனம் போனபடி குடித்து வெறித்து பாவத்தில் விழுந்து பலமுள்ளவன் பலவீனமானவனை மேற்கொண்டு இஷ்டப்படியெல்லாம் நடந்திருந்த போது ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் நீதி நியாயம் நேர்மை என்று பேசிக்கொண்டு ஒரு 8 பேர் கொண்ட ஒரு சின்ன குடும்பம், வேறு ஆள் யாருமே இல்லை, இவங்க ஒரு குடும்பம்தான் நீதியை பின்பற்றினார்கள். அந்த குடும்பம் நோவாவின் குடும்பம். அந்த நோவாவின் குடும்பத்தில் அவருடைய 3 பிள்ளைகள், அவருடைய மனைவிமார்கள். அப்போ 3 3 6, நோவாவும் அவருடைய மனைவி, மொத்தம் 8 பேர். இந்த 8 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை கர்த்தர் பார்த்தார். எல்லா இடத்துலையும் கரைப்பட்டிருக்கும் போது இந்த ஒரு குடும்பம் மாத்திரம் பரிசுத்தமாக இருக்குதே, அப்போ இந்த குடும்பத்தை வைத்து இந்த உலகத்தை மறுபடியும் புதிதாக நம்ம மாற்றலாம். பழச எல்லாத்தையும் எடுத்துட்டு உலகத்தை ஒரு தடவை எல்லாம் கழுவி காய போட்டுட்டு புதுசாக ஒரு சந்ததியை உருவாக்குவோம் என்று சொல்லி கர்த்தர் நோவாவை மாத்திரம் விட்டு வைத்து, அந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் நிறையா, ஒரு பெரிய கப்பல் செய்ய வைத்து அதில் அவனுடைய குடும்பத்தை வைத்து பாதுகாத்து கொண்டு வந்தார். இனி இந்த 8 பேரை வச்சு தான் இந்த உலகத்தை பரிசுத்தமான முறையில் பெருக பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் பாருங்கள், நோவாவினுடைய பிள்ளைகளில் ஒருவனான காம் என்பவன் தான் செய்த ஒரு காரியத்தினால சபிக்கப்பட்டு போய்விட்டார். சபிக்கப்பட்டு போனதுனால அந்த சாபத்தின் வழியாக பிசாசும் பாவமும் இந்த உலகத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவருடைய மீதி 2 குமாரர்கள் அவங்க நல்லா இருந்தால் கூட ஒரு துளி விஷம் மனிதர்கள் நடுவில் கலந்து விட்டால் போதும், அது எல்லாவற்றையும் விஷமாக்கிறோம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, உங்களில் யாதாவது ஒருவனுக்குள்ளே கசப்பான வேர் தோன்றி அநேகரை தீட்டுப்படுத்தாதபடி. முதல்ல காம் என்ற கானானுக்குள்ள அவனுடைய சந்ததிக்குள்ள பாவம் நுழைந்தது. மறுபடியும் பிசாசு அவர்களை தனக்கு அடிமைப்படுத்தி கொண்டான். அப்போ பூமியில் இருக்கக்கூடிய இந்த 3 அந்த குடிகள் நடுவில் ஒன்று கெட்டு போச்சு. கெட்டு போனவுடன் என்ன செய்யும்னா அது விஷம் போல பரவ ஆரம்பிக்கும். இவங்க 2 பங்கு இருந்தால் கூட எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்மை திரளாக இருந்து தீமை ஒரு சின்ன பங்காக இருந்து அதோடு கூட கலந்துட்டா அந்த தீமை தான் நன்மையை தீமையாக்கிவிடும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குடம் நிறையா ஒரு பால் வச்சுருக்கிறோன்னு வச்சுங்க, அதில் ஒரு 10 சொட்டு விஷத்தை கலந்து விட்டோம். இப்போ விஷம் பாலாகுமா, பால் விஷமாகுமா அப்படின்னு கேட்டால் பால் தான் விஷமாகிவிடும். அது மாதிரி இந்த கானானுக்குள்ளே நுழைந்த அந்த பொல்லாத பாவம் மற்ற சந்ததிகளையும் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் உலகம் கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கர்த்தர் யோசித்தார், இந்த உலகத்தை மறுபடியும் நம்ம பரிசுத்தமாக்குவதற்கு, அதில் நமக்குன்னு ஒரு காரியத்தை நம்ம செய்வதற்கு நாமே இந்த உலகத்துக்கு இறங்கி போகணும் அப்படின்னு கர்த்தர் யோசித்தார். அதனால்தான் தன்னுடைய குமாரனை அவர் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலாகி இந்த உலகத்துக்கு வரணும், வந்து தேவனுக்காக இந்த உலகத்தை அவர் ஆயத்தப்படுத்தணும். அப்படி ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு வேலையும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ இந்த உலகத்துக்குள்ளே இறங்கி வர்றதுன்னா எப்படி இறங்கி வர முடியும்? உலகத்தை பார்த்தா எல்லாமே இருக்கிற ஆட்கள் எல்லாம் குடிகார குடும்பம் இருக்குது, விபச்சாரம் பண்ணுற குடும்பம் இருக்குது, கொலைகார குடும்பம் இருக்குது, திருட்டு குடும்பம் இருக்குது, நீதிமான் ஒருவனும் இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களை வைத்து கொண்டு ஆராதிப்பதும். நான் ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேன், கானான் என்பவன் சபிக்கப்பட்டான்ல, இந்த கானான் சபிக்கப்பட்ட போது
விழுந்து போன தேவதூதர்களான பிசாசுகள் தங்களை தெய்வம் என்று அவனுக்கு காண்பித்து முதல்ல உலகத்தில் பிசாசு வணக்கத்தை கானான் தான் கொண்டு வந்தான். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா பல சிலைகளை செஞ்சு உடம்பை கீறி கொண்டு இரத்த பலிகளை செலுத்தி பிள்ளைகளை கொண்டு நரபலி கொடுத்து இப்படியெல்லாம் ஆராதனை பண்ணி இது நிறைய எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது, உலகம் முழுசும் பரவி இருந்தது. இப்போ கர்த்தர் இதுக்குள்ளே வரணும்னா எந்த குடும்பத்தில் வர முடியும்? பாகாலை ஆராதிக்கிற குடும்பத்தின் நடுவில் வர முடியாது. எல்லாம் தீட்டுப்பட்டு அசிங்கமாக அசுத்தமாக இருந்தது. அப்போ இவருக்கு தான் இந்த உலகத்தில் இறங்கி வருவதற்கு ஒரு வாசல், ஒரு சந்ததி, ஒரு கூட்டம் ஜனங்கள் அவருக்கு வேண்டியிருந்தாங்க. ஏன்னா இவர் வரணும்னு சொன்னால் அந்த பாதை பரிசுத்தமாக இருக்கணும், பூமிக்கு போகணும். எது வழியாக போகிறது? மனுஷனாக போகணும். எந்த குடும்பத்திலிருந்து தனக்கு மாம்சத்தை பெறுவது? இந்த பாகாலுக்கு முன்னால் ஆடிக்கிட்டு இருக்கானே இவன் குடும்பத்திலையா? அல்லது குடிச்சு வெறிச்சு கிடக்கானே குடிகார குடும்பம் இங்கேயா? எது வழியாக போகிறது? பார்த்தீங்கன்னா அம்மோனியர்கள் இருக்கிறாங்க, அமலேக்கியர்கள் இருக்கிறாங்க, ஏவியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, உலகத்தில் பல ஜாதிகள் இருக்கிறாங்க. எல்லாம் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போய் ஒவ்வொருவனுக்கும் தோப்பு விக்கிரகங்கள் பாவங்கள். அப்படி இப்போ இதில் எந்த குடும்பத்தில் பிறக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் விக்கிரக ஆராதனை, எல்லாம் பார்த்தீங்கன்னா நரபலி செலுத்துகிற குடும்பம். இதுக்கு நடுவில் எப்படி ஒரு பரிசுத்தமான மாம்சத்தை எங்கிருந்து பெற முடியும்? அவர் பெற முடியாது. அதான் பார்த்தார் அவர். அப்போ இதில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு சந்ததியை மாத்திரம் வேறு பிரிக்கணும். நோவாவை அவர் எப்படி தேடி கண்டுபிடித்தாரோ அதே போல் பூமியை அவர் தேடி கண்டுபிடித்தார். அப்போ அங்கே இருந்த ஜனங்கள் முழுவதும் தாங்களாய் தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்ட தேவர்களில் திருப்தி அடைஞ்சிருந்தாங்க. எங்கள் கடவுள் எங்களுக்கு போதுங்க, எங்கள் கடவுள் துடியான சாமி, அது பாவம் செய்ய சொல்லுகிறது, குடிக்க சொல்லுகிறது, விபச்சாரம் செய்ய சொல்லுகிறது அப்படின்னு அவங்க வச்சிருக்கிற கடவுளில் திருப்தியாக இருந்தாங்க. ஆனால் அதற்கு நடுவில் ஒரே ஒரு மனிதன் இது உண்மையான கடவுள் யார் என்று தேடுவதற்கு தன் மனதை செலுத்தினான். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆராதனைகளில் ரொம்ப ஆர்வத்தோடு ஈடுபட்ட அந்த நேரத்தில் இதுதான் கடவுள், இது எங்களுடைய குலத்துக்குரியது, எங்களுடைய ஜாதிக்குரியது, கோத்திரத்துக்குரியதுன்னு சில கடவுளர்களை அவர்கள் பின்பற்றி கொண்டு அதிலே திருப்தியாகி இருந்த காலத்தில் ஒரே ஒருவருக்கு மாத்திரம் ஒரு அதிருப்தி இருந்தது. இதெல்லாம் தாண்டி ஒரு உண்மையான கடவுள் இருக்கணும், அது யார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து அதை பின்பற்றணும்னு சொல்லி அவருடைய மனசில் ஒரு ஆர்வம் இருந்தது. அதை ஒவ்வொன்றா பார்த்து எது கடவுள் என்பதை ஆராய ஆரம்பித்தார். கர்த்தர் பார்த்த பொழுது அவருடைய கண்களிலே இவர் சிக்கிக்கொண்டார். இவன் தான் உண்மையிலேயே உணர்வுள்ள ஒரு மனுஷன். இந்த மனுஷனை கொஞ்சம் சீர்படுத்திட்டா இவன் மூலம் நாம் இந்த உலகத்துக்கு உள்ளே வருவதற்கு ஒரு சந்ததியை நமக்கென்று வேறு பிரிக்கலாம் என்று கர்த்தர் ஒரு திட்டத்தை அவருடைய மனதில் ஏற்படுத்தினார். அந்த மனிதனுக்கு பேர் தான் ஆபிரகாம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இதை குறித்த இன்னும் பல தகவல்களை நம்ம அடுத்த வாரத்தில் சந்திக்கும் போது உங்கள் நடுவில் விவரமாக சொல்ல போகிறேன். எதை பற்றி தெரியுமா? இயேசு ஏன் இஸ்ரவேல் கோத்திரத்தின் வழியாக வந்தார் என்பதற்கான மூல சம்பவங்கள், இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள். நாம் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் போது இதை குறித்த இன்னும் பல ரகசியங்களை ஆழமாக தியானித்து பார்க்கலாம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. ஆமென். என்ன நேயர்களே, இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பகிர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவருடைய மற்றொரு புதிய தேவ செய்தியின் மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் ரூபன். இயேசு ஒரு தேவன் எப்படி இருப்பார் என்பதை மனிதர்களுக்கு காண்பிக்க அதைத்தான் அவர் சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னது அவருடைய முக லாவண்யத்தையும் அவர் தோற்றத்தையும் அல்ல. என் முகத்தை பாருங்க, பரலோகத்தில் போய் பார்த்தா பிதா அப்படியே தான் இருப்பார் என்று அதை மாத்திரம் சொல்ல வரல. என்னை கண்டவன் என்றால் என்னுடைய வாழ்க்கை முறையை பார்க்குறீங்க, நான் எப்படி என்னென்ன காரியங்களை எப்படியெல்லாம் என்னுடைய லைஃப் ஸ்டைலை பார்க்குறீங்க, என்னுடைய சுபாவத்தை பார்க்குறீங்க, என்னுடைய குணாதிசயத்தை பார்க்குறீங்க, நீங்கள் என்னென்னலாம் என்கிட்ட பார்க்குறீங்களோ
இதே தான் பிதாவிடத்தில் இருக்கும். சகோதரர் வின்சென்ட் செலுக்குமார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுக்குமார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. துணி ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செலுக்குமார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. முடியாததை முடிய பண்ணும் கர்த்தர் மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த புத்தகங்களை www.vincentselokumarBooks.com என்ற இணையதளத்தின் வழியாகவும் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9731722977 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.